ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான டேஸ்டியான சாம்பார் தான் பார்க்க போகிறோம். சாம்பாருக்கு எந்த காய்கறி போட்டாலும் நல்லாயிருக்குங்க. வீட்டில் லெஃப்ட் ஓவர் ஐட்டம்ஸ் இருக்கும்ல, 2 கத்திரிக்காய் 2 முருங்கைக்காய் அப்படின்னு கிடக்கும் சின்ன சின்ன பீசஸாக. அதை எல்லாத்தையும் போட்டு நீங்கள் சாம்பார் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு டிப் என்னென்னா, வெண்டைக்காய் சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி வெண்டைக்காய் போடுறதுக்கு முன்னாடி வதக்கிட்டு போடுங்க. அதே மாதிரி முள்ளங்கி சாம்பாரில் முள்ளங்கி வதக்கிட்டு போடுங்க. அப்படியே போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். வெண்டைக்காய் சாம்பார் பார்த்திங்கன்னா கொல கொலன்னு ஆகிடும். இப்போ நான் இன்றைக்கி கத்திரிக்காய் பூசணிக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போகிறேன். ஸோ ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு பூசணிக்காய் தீத்து, 3 கத்திரிக்காய் நான் எடுத்துருக்கேன். அது அப்புறம் ஒரு 1/4 கிலோ துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 2 பூண்டு பல் எல்லாத்தையும் போட்டு வேக வச்சுருங்க. ஒரு 3 4 விசில் வரைக்கும் பருப்பை தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 1/4 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் போட்டு அதிலேயே 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. காயெல்லாம் வெந்துடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. வெந்துடுச்சுன்னா அதுலேயே அப்படியே பருப்பையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டுருங்க. அடுப்பை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, குறைச்சி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா பருப்பு போட்டதுனால சில சமயம் அடி பிடிக்கும். அது நல்லா எல்லாம் காய்கறி பருப்பெல்லாம் இதெல்லாம் ஆனதுக்கப்புறம் நம்மளோட புளி எடுத்து கரைச்ச புளியை அதில் ஊற்றிடலாங்க. லாஸ்ட்டாக தாளிப்பு கொஞ்சோண்டு எண்ணெய், அதில் ஜீரகம், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டு தாளிச்சு விட்டுக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கோங்க. சாம்பார் பவுடர் போட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் சாம்பார்.